ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். இதுக்கு பேனில் பாஸ்தாவை போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேக வச்சுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளாரையே நல்லா வெந்துடும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. அதை நான் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும். இதில் ஆக்சுவலாக பூண்டும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி இந்த வெங்காயத்தை போடுறதுக்கு முன்னாடி பூண்டு சேர்த்து நல்லா செவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை, அதனால் நான் டைரெக்டாக வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 2 டீஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க, மிளகாத்தூள் வாசனை போகிற வரையிலும். அடுத்தது இதில் 1/2 கப் போல் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி போல் நான் அரைச்சி சேர்த்துக்கிறது. அதே மாதிரி அதே 1/2 கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் கெச்சப் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. சிம் ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் போல் நான் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது ஆக்சுவலாக ரெட் கலரில் இருக்குது. உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட்னால மேபி கலர் வேறு மாதிரி தெரியலாம். நல்லா பரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்லே வச்சிட்டிங்கன்னா நல்லாவே அந்த சாஸ் பாஸ்தாவில் இறங்கியிருக்கும். சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.